நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் மார்ச் 31, 2026 அன்று துபாய் துறைமுகத்திற்கு அருகே நங்கூரமிடப்பட்டிருந்த குவைத்திற்கு சொந்தமான அல்சல்மி என்ற பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 31 அதிகாலை 12:10 மணியளவில் துபாய் கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த இந்த கப்பல் மீது ஈரான் ஆதரவு படைகளால் ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக குவைத் பெட்ரோலிய கழகம் உறுதிப்படுத்தியது. கப்பலின் அடிப்பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டு தீப்பிடித்தது. சுமார் 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றப்பட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் கடல் மாசுபாட்டை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியது. அதிர்ஷ்டவசமாக கப்பலில் இருந்த 24 ஊழியர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். துபாய் தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தி இருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பின் பரிசு கருத்து. இந்த தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார். ஈரான் தனது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக 10 எண்ணெய் கப்பல்களை தடையின்றி செல்ல அனுமதித்ததை அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு என்று அவர் வர்ணித்திருந்தார். ஈரானுடன் சரியான நபர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் அதன் விளைவாகவே இந்த இணக்கமான சூழல் உருவானதாகவும் அவர் கூறியிருந்தார். இருப்பினும் ட்ரம்ப் குறிப்பிட்ட அந்த பரிசு அறிவிப்பு வெளியான சில நாட்களிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈரானின் முரண்பட்ட நிலைப்பாட்டை காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதியிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் தாக்குதல்களை தொடர்ந்து குவைத் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுவீச்சில் முடக்கிவிடப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய எரிசக்தி நிலையங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் ஊடுருவும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் குவைத் ராணுவம் தயார் நிலையில் உள்ளது. ஏற்கனவே மார்ச் 25 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் குவைத் எல்லையில் பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் செய்தி வெளியான உடனேயே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3% வரை அதிகரித்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தியதிலிருந்து வளைகுடா பிராந்தியம் போர்க்களமாக மாறியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை மூலம் அமைதி விரும்பும் என்று நம்பினாலும் அல்சல்மி கப்பல் மீதான தாக்குதல் ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல்வழி போக்குவரத்து இன்னும் பாதுகாப்பற்ற சூழலிலேயே இருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு மார்ச் 31, 2026 அன்று ஒரு புதிய திருப்பு முனையை எட்டியுள்ளது. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான பரிசுகள் பரிமாறப்படுவதற்காக கூறப்படும் வேளையில் மறுபுறம் துபாய் கடற்பரப்பில் கரும்புகை சூழ்ந்திருப்பது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியும் இருக்கின்றது. கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி தகவலை வெளியிட்டார். ஈரானிய அதிகாரிகள் தனக்கு ஒரு விலை மதிப்பற்ற பரிசு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பரிசு என்பது என்ன? பல வாரங்களாக ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் இருந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக முதலில் 10 கப்பல்களையும் பின்னர் 20 கப்பல்களையும் தடையின்றி செல்ல ஈரான் அனுமதித்துள்ளது. இதனை அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்ட ஒரு தூதரக மரியாதையாக ட்ரம்ப் சித்தரிக்கின்றார். குறிப்பாக பாகிஸ்தான் கொடியுடன் சென்ற இந்த கப்பல்களின் பயணம் ஈரானுடனான மறைமுக பேச்சுவார்த்தை சரியான திசையில் செல்வதற்கான அடையாளம் என்று அவர் வர்ணித்திருந்தார். ட்ரம்பின் இந்த வெற்றி பெருமிதத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் மார்ச் 31 அதிகாலையில் துபாய் துறைமுகத்தின் அருகே நங்கூரமிடப்பட்டிருந்த அல்சல்மி என்ற குவைத் எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தாக்குதலின் தீவிரம். இந்த கப்பல் சுமார் 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயுடன் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தது. நள்ளிரவு 12:30 மணியளவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கப்பலின் அடிப்பகுதியில் சேதமடைந்து தீப்பிடித்திருந்தது. ஆரம்பத்தில் பெரும் எண்ணெய் கசிவு ஏற்படும் என்று அஞ்சப்பட்ட நிலையில் துபாய் அதிகாரிகளின் துரித செயற்பாட்டால் தீ அணைக்கப்பட்டு கசிவு ஏற்படாமல் தடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தும் இருந்தன. இந்த மோதலில் ஆச்சரியமளிக்கும் ஒரு விடயம், கப்பல்களின் கொடியுடன் ஈரான் அனுமதித்த 20 கப்பல்களும் பாகிஸ்தான் கொடியுடன் சென்றவை. அதேபோல சீனாவுக்கு சொந்தமான 2 பிரம்மாண்ட சரக்கு கப்பல்களும் எவ்வித தடையுமின்றி ஜலசந்தியை கடந்துள்ளன. இது ஈரான் தனது நட்பு நாடுகளுக்கு மட்டும்
கடல் வழியை திறந்துவிட்டு மற்ற நாடுகளை அச்சுறுத்தும் தந்திரத்தை கையாள்வதாக காட்டுகின்றது. அமைதி பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்தாலும் ட்ரம்ப் தனது ஹாட்லைன் பாணியை கைவிடவில்லை. ஈரானின் எரிசக்தி மையங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டது. ஏப்ரல் 6, 2026க்குள் ஈரான் ஒரு நிரந்தர ஒப்பந்தத்திற்கு வரவில்லை. ஏனென்றால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கும் அல்லது அளிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். வளைகுடா பிராந்தியத்தில் இப்போது நடப்பது வெறும் ஏவுகணை தாக்குதல்கள் மட்டுமல்ல, இது ஒரு நுணுக்கமான எரிசக்தி அரசியல். ஒருபுறம் கப்பல்களை விட்டுக் கொடுத்து பரிசு கொடுப்பதும், மறுபுறம் குவைத் போன்ற நட்பு நாடுகளின் கப்பல்களை தாக்கி எச்சரிக்கை விடுப்பதுமாக ஈரான் ஆடும் இந்த ஆட்டம் உலக பொருளாதாரத்தை ஒரு ஊசலாட்டத்திலேயே வைத்துள்ளது. அடுத்த ஒரு வாரம், அதாவது ஏப்ரல் 6 வரையிலான காலம் இந்த போர் முடிவுக்கு வருமா அல்லது உலக போராக வெடிக்குமா என்பதை தீர்மானிக்கும். அல்சல்மி கப்பல் மீதான இந்த தாக்குதல் என்பது வெறும் ஒரு தனிப்பட்ட இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இது வளைகுடா பிராந்தியத்தில் நிலவி வரும் அதிகார போட்டியின் உச்சகட்டமாகும். ஒருபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்று விட்டதாகவும் ஈரான் பரிசுகளை வழங்க தொடங்கிவிட்டதாகவும் கூறி வருகின்றார். ஆனால் அதே சமயம் குவைத் போன்ற அமெரிக்காவின் நட்பு நாடுகளின் கப்பல்கள் குறிவைக்கப்படுவது ஈரானின் உள்ளுக்குள் நிலவும் அதிகார போராட்டத்தை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. உலகளவிய எரிசக்தி தேவையில் 20% பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள இந்த பதற்றம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை ஒரு நிலையற்ற தன்மையிலேயே வைத்திருக்கின்றது. ஒருவேளை இந்த மோதல் ஒரு முழுமையான போராக வெடித்தால் அது உலக நாடுகளை பெரும் பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளக்கூடும். ட்ரம்பின் ஏப்ரல் 6 காலக்கெடு என்பது ஈரானுக்கு மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்திற்கே ஒரு இக்கட்டான நேரமாகும். இந்த சூழலில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் கப்பல்கள் தடையின்றி செல்வது மத்திய கிழக்கில் ஒரு புதிய அச்சு நாடுகளின் கூட்டணி உருவாகின்றதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றது. அமெரிக்காவின் பிடியிலிருந்து தப்பிக்க ஈரான் ஆசிய நாடுகளை தனது பக்கம் இழுக்க முயல்வதும் இனிவரும் காலங்களில் சர்வதேச அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். இறுதியாக வளைகுடா நாடுகள் இப்போது ஒரு மெல்லிய நூலில் நடந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் பாதுகாப்பு குடைக்கும் ஈரானின் நேரடி அச்சுறுத்தல்களுக்கும் இடையே அவை தத்தளிக்கின்றன. அல்சல்மி கப்பலில் பற்றிய தீ அணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வளைகுடா பிராந்தியத்தில் மூண்டுள்ள அரசியல் நெருப்பு அணைவதற்கு இன்னும் நீண்ட காலம் பிடிக்கும். ஏப்ரல் 6 எட்டப்படும் ஒரு நிரந்தர ஒப்பந்தம் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகிலும் அமைதியை நிலைநாட்ட உதவும். இல்லையேல் இந்த பரிசு அரசியல் ஒரு மிகப்பெரிய பேரழிவாக மாறக்கூடும்.